Hey guys, this is Munna from Wedding Clicks. இன்னைக்கு இந்த வீடியோல பல்லுல இருக்கிற மஞ்சள் கரையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பல்லுல இருக்கிற கரையை க்ளீன் பண்றதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத ஒண்ணா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு பல்லு டேமேஜ் ஆன ஒரு பல்ல எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அந்த நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த டுட்டோரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மெத்தட் ஏன் பண்ணோம், ஒரே மெத்தட்ல பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த 3 மெத்தட்லேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். வைப்ரன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியல அப்படின்னா விண்டோஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத டிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இந்த வைப்ரன்ஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னா அந்த எல்லோஸ் போயிடும். ஓகே, சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் இருந்த எல்லோஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லோஸ் ரெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. வைப்ரன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வைப்ரன்ஸும் சேச்சுரேஷனும் ஒரே வேலையை தான் செய்யும். கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம், இல்லைனா கம்மி பண்ணோம். கலரை வந்து பூஸ்ட் பண்ணோம், இல்லைனா அந்த கலர்ஸை கம்மி பண்ணோம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன் அப்படின்றது வந்து எல்லா பிக்சல்ஸில் இருக்கிற கலர்ஸையும் வந்து பிரைட் பிக்சலாக இருந்தாலும் சரி, டார்க் பிக்சலாக இருந்தாலும் சரி, மிட் டோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைனா கலரை கம்மி பண்ணிடும். ஆனால் வைப்ரன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைட் கலர்ஸையோ இல்லை டார்க் கலர்ஸையோ அது டச் பண்ணாது. வெறும் மிட் டோன்ஸை மட்டும்தான் அது டச் பண்ணும். அதனால தான் வைப்ரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருந்த ரெட்ஸு எல்லோஸ் எல்லாம் போயிடுச்சு இல்லை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் மாஸ்க்காக மாறிடும். உங்களுக்கு தெரியும் மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷ் வந்துடும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருந்ததுன்னா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக வந்துடும். ஓகே, இப்போது நான் இங்கே பெயிண்ட் பண்ணுறேன். ஆனால் உஷாராக இருங்க. நீங்கள் வந்து வெறும் பல்லில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறோம். பல்லை தாண்டி நீங்கள் வந்து இந்த ஈர்லெலாம் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அசிங்கமாகிடும். அதுதான் இதில் வந்து ட்ராபேக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சப்போஸ் நான் இங்கே பெயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெட்டிஷே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட்டிஷே போயிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணும்போது பல்லில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். பல்லில் மட்டும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன். ஓகே, ஓகே நம்ம முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே தான் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு. இங்கே நம்ம சரியாக பண்ணல, அதனால் இங்கே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஈரு. ஸோ எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி பிளாக் மாற்றிட்டு இங்கே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். இப்போ ரெண்டாவது மெத்தடு. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன். செலக்டிவ் கலர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லோஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பிளாக்கு ஆப்போசிட் ஒயிட்டு. ஸோ பிளாக்கை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். லைட்டாக ரெட் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். சியானுக்கு ஆப்போசிட் என்னது ரெட்டு. ஸோ எல்லோஸில் இருக்கிற ரெட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டேன். ஓகே, அவ்வளோதான். பிஃபோர் ஆஃப்டர். மூணாவது வழி என்ன அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஹியூமன் சேச்சுரேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேண்ட் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். எல்லோஸ் அப்படின்னு மாறிடுச்சு இங்கே. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஹீவோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பார், இந்த பார் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இதுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக எல்லோ செலக்ட் ஆகிருக்கு. இது கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ப்ளூ செலக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ் இருக்குது நிறைய. இப்போது இதை வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. செலெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் இந்த கோடையும் வந்து செலெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரேஞ்சை வந்து எந்த கலர் ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது இன்னும் இந்த எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே. ஓகே, எனக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும்னு தோணுது. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெள்ளை இருக்கு இல்லையா? இந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் சொல்லுவாங்க. அந்த செலெக்ஷனோட ஸ்மூத்னஸ்ஸு. அந்த செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து லைட்டாக வெளில தள்ளி விட்டுக்கிறோம். இதே கொஞ்சம் லைட்டாக வெளில தள்ளி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஹியூவையும் சேச்சுரேஷனையும் 0 அப்படின்னு கொண்டு வந்துட்டு என்டர் கொடுத்துறோம். இப்போ ஜஸ்ட்டு சேச்சுரேஷனை டிக்ரீஸ் பண்ணுறோம். அகெயின் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். லைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக ரெட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஸோ நான் ரெட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மறுபடியும் இந்த மாஸ்க்கை வந்து பிளாக் மாஸ்க்காக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் மாஸ்க்காக மாற்றிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்திங்கன்னா நெகட்டிவ் மாஸ்க் வந்துடும். ஸோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க, மறுபடியும் பெயிண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சூப்பர் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ரெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நம்ம வேணால் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எல்லோஸ் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இதில் வந்து சூப்பராக அக்யூரேட்டாக வெறும் பல்லில் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரெட்டை செலக்ட் பண்ணல, அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது, அஃபெக்ட் ஆகாது. எங்கெல்லாம் எல்லோஸ் இருக்கோ அது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். பாருங்கள், இங்கெல்லாம் எல்லோஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, எக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிப்ஸ்லலாம் வந்து எல்லோஸ் இருக்குது, ஸோ நான் அதை மட்டும் அப்படியே விட்டுறேன். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த பல்லில் இந்த இடத்துல ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணிக்கோங்க. பல்லில் இந்த இடத்துல சின்னது பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம். ஓகே, இப்போது பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்பிளில் மறுபடியும் எல்லோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லைட்னஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் இன்னும் ரெட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா பக்கா வரும். ஓகே, ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்படி தான் வந்து ஒரு எல்லோ டீத்தை வந்து ஒயிட்னிங் ஆகணும். நம்ம வந்து பல்ல பிரைட் பண்ணல, ஒயிட் பண்ணியிருக்கோம். பிரைட் பண்ணுறதுன்றது வேறு, ஒயிட் பண்ணுறது அப்படின்றது வேறு. ஓகே, பிரைட் பண்ணுறது அப்படின்னா அந்த பல்லில் இருக்கிற கலரை இன்னும் பிரைட் ஆகிறது தான் வந்து பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோவை வந்து ஒயிட்டாக மாற்றிருக்கோம், ஸோ நம்ம ஒயிட்னிங் பண்ணியிருக்கோம், பிரைட்னிங் பண்ணல. ஓகே ஓகே, இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டெல்லாம் கொஞ்சம் எல்லோயிஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஈவன் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுங்க. ஹேண்ட் டூல் பிக் பண்ணுங்கள். இந்த இடம் தெரியுது. ஓகே, இது ரெட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கு, பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஹியூவையும் சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இதுக்கு வரோம். நான் இதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த ரேஞ்சை வந்து நான் சின்னது பண்ணிகிட்டே போகிறேன். இப்போது இந்த மாஸ்க்கை இந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரை வந்து நான் ஹைட் பண்ணி பார்க்குறேன், நம்ம செலக்ட் பண்ண ஏரியா கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இங்கே தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ப்ளூஸ் மட்டும்தான் நம்ம டார்கெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹியூவையும் சேச்சுரேஷனையும் 0 அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஹியூவை மட்டும் டுவர்ட்ஸ் ரெட்ஸ் நவுத்துறோம். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ரெட்ஸு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. பக்கா
லைட்டாக லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் தான் அப்ளை ஆகணும்னா மாஸ்க்கை கண்ட்ரோல் கொடுத்து பிளாக் மாஸ்க்காக மாற்றிக்கோங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லிப்ஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பல்லை எப்படி ஒயிட் பண்ணலாம் அப்படின்றத இப்போது பல்லை எப்படி ஒயிட்னிங் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதில் பல்லுலாம் ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பல்லு உடஞ்சிருக்கு, அதனால் இது கருப்பாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பல்லை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியிருக்கேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது ஆஃப்டர். ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன். ஓகே, இந்த லேயரை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூலாக இருக்கலாம், இல்லை மார்க்யூ டூலாக இருக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இதை நான் ஒரு காப்பி எடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த பல்லு மட்டும் ஒரு காப்பி ஆகிடும். மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒரு பல்லு மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகே, இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துடும். மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் டி. இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் ஃப்ளிப் ஹாரிசான்டல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா பல்லு இந்த பக்கம் திரும்பிடும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த பல்லை வந்து இதுக்கு மேட்ச் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போது ஒப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுங்க. இப்போ நீங்கள் அந்த பல்லை வந்து எப்படி பெஸ்ட்டு பண்ணணுமோ அது பெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த லேயருக்கு வந்து ஒரு மாஸ்க் ஒன்று போடுங்க. ஆட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாஸ்க்கு க்ரியேட் ஆகிடும். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த இடம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வந்து ஸோ நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் செட். ப்ரஷ்ஷு சின்னது பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷு சின்னது பண்ணிவிட்டு ஓகே. ஸோ பல்லை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. பிஃபோர் ஆஃப்டர். இந்த உதட்டலாம் கொஞ்சம் இருக்குல்ல, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இந்த பல்லை வந்து நம்ம ஒயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பல்லு வந்து நேச்சுரலாக ஒயிட்டாக தான் இருக்குது. இன்னும் இதை ஒயிட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பல்லு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து அதை ஒயிட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக் நான் சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டுறது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.